ஜனவரி மந்த்துக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் இந்த எல்லா இண்டெக்ஸோட அக்யூரேட்டான டார்கெட், அப்சைட் டார்கெட் என்ன, டவுன் சைட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டார்கெட் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டான டார்கெட்ஸ் நம்ம கேன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட்ஸ் பெர்ஃபெக்டாக ரீச் ஆகும். நம்ம அப்சைடில் கொடுத்துருக்க டார்கெட்டோ இல்லை டவுன் சைடில் இருக்க டார்கெட்டோ கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ இப்போ ஒவ்வொரு இண்டெக்ஸாக சொல்கிறேன், என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, என்னென்ன லெவல்ஸ் நம்ம கிடச்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மிட் கேப் பார்ப்போம். மிட் கேப்பு இந்த ஜனவரி மந்தோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்சைடில் 14,150. ஓகேவா? ஸோ இதான் மிட் பாயிண்ட் லெவல் 13,750. ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் லெவல் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிட் பாயிண்ட் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ட்ரெண்ட் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் லெவலுக்கு மேலே இருக்கிறப்ப அப்சைடில் இருக்க டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் லெவல் கீழே இருக்கிறப்ப டவுன் சைடில் இருக்க டார்கெட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே டார்கெட் உங்களுக்கு வேணும், இல்லை வீக்லி நம்ம டார்கெட் கொடுப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்ட்ராடேக்கும் வீக்லிக்கும் தேவையான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து மந்த்லி வைஸ் ஆல்மோஸ்ட் என்ன டார்கெட் போகும், அந்த அக்யூரேட் டார்கெட் என்ன, அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பொசிஷனல் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் இல்லை 4 hour கேண்டில் க்ளோஸ் அந்த மாதிரிலாம் இந்த இம்பார்ட்டண்டான மிட் பாயிண்ட் லெவலுக்கு மேலே வைக்கிறப்ப நீங்கள் அதுக்கு பேஸ் பண்ணி அப்சைட் இருக்க டார்கெட்டோ டவுன் சைட் டார்கெட் இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மிட் கேப் இண்டெக்ஸுக்கு ஜனவரி மந்தோட அக்யூரேட்டான டார்கெட் வந்து இதுதான். அப்சைடில் 14,150, டவுன் சைடில் 13,450. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்துக்கு அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 86,400 வரைக்கும் போகும். டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 8400 வரைக்கும் ஃபால் ஆச்சுன்னா 8400 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ மிட் பாயிண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 85,300. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறப்ப அப் ட்ரெண்டு, கீழே இருக்கப்போ டவுன் ட்ரெண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி டார்கெட் லெவல்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டார்கெட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த் எண்ட் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு இது வந்து இந்த டார்கெட் எப்போ ரீச் ஆகும் அப்படிங்கிறது மார்க்கெட்டோட மொமெண்டம் பொறுத்து இருக்குது. சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கே ரீச் ஆகும், சில டைம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் போகும், சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் போனது இல்லை 4th வீக் தான் டார்கெட் ரீச் ஆனது சினாரியோலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகும் மந்த் எண்டுக்குள்ளே. அதனால தான் இந்த வேர்டை மென்ஷன் பண்ணுறேன், மந்த் எண்டுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அதை எப்பவும் மைண்ட் வச்சுக்கோங்க. அது மார்க்கெட்டோட மொமெண்டம் பொறுத்து மட்டும்தான் இருக்குது. இந்த டார்கெட் ரீச் ஆகும், ஆனால் எப்போ ரீச் ஆகுங்கிறது மார்க்கெட்டோட மொமெண்டம் பொறுத்து மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லா சினாரியும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வீக் இருக்கலாம், செகண்ட் வீக் இருக்கலாம், தேர்ட் வீக் இருக்கலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னா 3 வாரமும் சைட்வேஸில் போயிட்டு 4th வீக்கில் இந்த மாதிரி டார்கெட்லாம் ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கோங்க. டார்கெட் நீங்கள் பயப்பட வேணாம். டார்கெட் துல்லியமாக ரீச் ஆகும். 4th வீக் ஆயிடுச்சு, இன்கேஸ் இப்போ உதாரணத்துக்கு 2 அதாவது அப்சைட் டார்கெட் போல, டவுன் சைட் டார்கெட் போல. ஓகேவா? ஸோ ஒரு 3 வாரம் மார்க்கெட் சைட்வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அந்த டார்கெட் ரீச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட வரலாம். நான் அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். 4th வீக்கு 3rd வீக் வரைக்கும் இந்த மாதிரி நான் சொன்ன சினாரியோவாக இருந்தாலும் சரி, 4th வீக் கண்டிப்பாக மார்க்கெட் ரீச் ஆகும். ஸோ அதனால தான் இதை துல்லியமான டார்கெட் சொல்கிறேன். நீங்கள் அது ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ ஃபின் நிஃப்டிக்கு ஜனவரி மந்த் டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்சைடில் 28,150, மிட் பாயிண்ட் லெவல் வந்து 27,700. ஸோ டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 27,150. ஓகேவா? ஸோ 27,700க்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப அப்சைட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 27,700 கீழே ட்ரேட் ஆகிறப்ப டவுன் சைட் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ லெவல்ஸ்லாம் சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா இண்டெக்ஸுக்குமே நான் சொல்கிற லெவல்ஸ் எல்லாமே சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அப்சைட் டார்கெட் வந்து ஜனவரி மந்த்துக்கு 60,650. ஸோ மிட் பாயிண்ட் லெவல் வந்து 59,700. டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 58,700. ஓகேவா? ஸோ 59,700க்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப அப்சைட் டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 59,700க்கு கீழே ட்ரேட் ஆகிறப்ப டவுன் சைட் டார்கெட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வேல்யூஸ்லாம் 6650, 59700, 58700. ஸோ ஃபைனலாக நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்தோட அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26650, மிட் பாயிண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 26200. ஸோ டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25650. ஓகேவா? ஸோ 26200க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் அப்சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 26650 டார்கெட். 26200 கீழே ட்ரேட் ஆச்சுன்னா டவுன் சைடாக பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 25650. ஓகேவா? ஸோ 26650, 26200, 25650 இந்த லெவல்ஸ்லாம் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம கேன் மெத்தட் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க டார்கெட்ஸ் எல்லாமே. ஓகேவா? டார்கெட் மிட் பாயிண்ட் லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் இப்போ எல்லாமே தெரிஞ்சிச்சு. இதை எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணலாம், முக்கியமாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எப்போவும் ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய சினாரியோவில் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். சார்ட்டில் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய புல்லிஷ் கேண்டலோ பேரிஷ் கேண்டலோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேண்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் ப்ரீமியம் மூவ் ஆகாது. இந்த மாதிரி சினாரியோ நிறைய டைம் மார்க்கெட்லேயும் நடக்கும். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம பக்காவாக சூஸ் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளேயே சில கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த கேல்குலேஷன்ஸ் மூலிமா நமக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதோட டார்கெட் வேல்யூஸ் கூட நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி டார்கெட் வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸில் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன தான் இந்த மாதிரி வேல்யூஸ் தெரிஞ்சாலும் இதை வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். ஏன்னா ஒரு மந்த் வைஸ் நான் டார்கெட் சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் இன்ட்ராடே டார்கெட்டோ இல்லை வீக்லி டார்கெட்டோ இல்லை, மந்த் வைஸ் நான் டார்கெட் சொல்லிக்கிறனால இந்த டார்கெட்டை எப்படி எஃபெக்டிவாக நமக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, அதை எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எப்படி டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்குண்டான கேல்குலேஷன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள் மந்த் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் அப்போவே அக்யூரேட்டான டார்கெட் சொல்கிறேன். நான் ஒன்றும் இந்த ஃபஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட் இது அந்த மாதிரி சொல்லலை. எக்ஸாக்டாக மேலே போச்சுன்னா எது எக்ஸாக்டான டார்கெட், அதே மாதிரி டவுன் சைடு வந்துச்சுன்னா எது எக்ஸாக்டான டார்கெட்னு ஒரே டார்கெட் தான் சொல்லியிருக்கேன். அப் சைடு சரி டவுன் சைடு சரி எல்லா இண்டெக்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டான டார்கெட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் எப்படி, அந்த கேன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நம்ம கோர்சஸில் கவர் ஆகும். ஸோ நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸும் இன்னும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மந்த்துக்குள்ள நான் டார்கெட் எல்லா இண்டெக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபேவரபுளான இண்டெக்ஸ் என்னவோ அதை எடுத்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம், கண்டிப்பாக டார்கெட் ரீச் ஆகும். ஆனால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்களா, இல்லை வீக்லி பேசிஸில் பண்ணுறீங்களா, இல்லை மந்த்லி பண்ணுறீங்களா, அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும். அது உங்கள் விருப்பம். நான் இப்போ சொல்லியிருக்கேன், டார்கெட்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பொசிஷன்ஸை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ராடே வீக்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் தேவையான லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.